ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அழைக்கிறார். மார்க் 10:49 சொல்லுகிறது, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பர்திமேயுவை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு போக வந்தவர்கள் 3 முக்கியமான வார்த்தைகளை சொன்னார்கள். முதலாவது திடன்கொள், இரண்டாவது எழுந்திரு, மூன்றாவது உன்னை அழைக்கிறார். அப்படி சொன்னதை கேட்டவுடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். கிறிஸ்து சிலரை சுகப்படுத்தும்படி அழைக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்களை முறிக்கும்படி அழைக்கிறார். சிலருக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி அழைக்கிறார். சீஷர்கள் அவரை பின்பற்றும்படி அழைத்தார். பேதுருவை மனுஷரை பிடிக்க அழைத்தார். உங்களை கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்படி அழைக்கிறார். நீங்கள் ஒருவரை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தும் போது அவர் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிடத்திற்கு வருகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் அப்படிப்பட்டவர்கள் விளங்குவார்கள். 1 பேதுரு 2:9. அவர்கள் பரலோக ராஜ்யத்தை என்றென்றுமாய் சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆகவே ஜனங்களையும் ஜாதிகளையும் கர்த்தரண்டை வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்தபோது முக்கியமாக 3 காரணங்களுக்காக அவர்களை அழைத்தார். முதலாவது, சீஷர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அழைத்தார். இரண்டாவதாக, பிரசங்கம் பண்ணும்படி அழைத்தார். மூன்றாவதாக, வியாதி உள்ளவர்களை குணமாக்கி ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அழைத்தார். மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் மற்றும் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். முதலாவது, நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே உங்களுடைய முதல் கடமை கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதாகும். அமர்ந்து அவரை துதித்து ஆராதியுங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவது, நீங்கள் கர்த்தரை குறித்து அறிவித்து பிரசங்கியுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியுங்கள். மத்தேயு 10:7. ஒருவேளை பிரசங்கிக்க தெரியாவிட்டாலும் உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாய் விளங்குவீர்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. மூன்றாவது, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்கள். தேவையுள்ள ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பர்திமேயுவைப் போல காலமெல்லாம் இருளிலே வாழ்ந்து எங்கே வெளிச்சம் உண்டு என்று அங்கலாய்க்கிறவர்கள் கோடான கோடி பேர் உண்டு. நீங்கள் தான் இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இயேசு இந்த பூமியில் வாழும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல இன்று நீங்களும் நன்மை செய்யுங்கள். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நீங்களாகவே உலகத்தாரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முற்படுவதை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஊழியத்தை மேற்கொள்ளும் போது அதிகமான பலனை காண முடியும், அதிகமான நன்மை செய்ய முடியுமே. ஆகவே நீங்கள் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்.
மத்தேயு 10:8. இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 89 மற்றும் 90 சங்கீதங்கள், மாலை ரோமர் 14 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.